நம்மளுக்கு வந்த சோதனையை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் பில்லு வாங்கி வச்சுட்டு நின்றுருக்காங்க. குத்து கூட லோடு ஏற்றிட்டான். லோடு ஏற்றி கிளம்புறா. ஆல்கார்கோ டெர்மினல்ஸ் ஹார்பர் லைன் நிற்குதுன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை நம்ம வந்தது கொஞ்சம் பரவாயில்ல. வடக்கு நண்பர் கைக்கு போய் விட்டது. ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரமாவது டயருக்கெல்லாம் கொஞ்சம் பிரேக் விடுவோம் இங்கிருந்து சேர்த்து. வேணாம் இப்போ சாப்பிட்டு வாங்கிக்கிறேன். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நோட் சொல்லியிருக்காங்க ஹைதராபாத்துக்கு. எந்த கம்பெனினா போய் போகிறாங்க அதே கம்பெனி தான். இப்போ மைலேஜ் செக் பண்ணி பார்த்துடலாம் முன்னைக்கு எவ்வளோ வித்தியாசம் வருதுன்னு. சரி வாங்க பங்கு போய் டீசல் போட்டு கிளம்புனா. ஆனால் லோடு வந்து கொஞ்சம் அர்ஜென்ட்டாக. ஃபுல்லாக ரோட்டு ஓரத்தில் நிற்பாட்டி வச்சுன்னா ஃபுல்லாக மண். எத்தனை வண்டி போகுது, யார் யார் போறாங்கன்னா தெரியல. கூட்டு சொன்னாங்க, ஆனால் நான் அர்ஜென்ட்டாக போகணும் அப்படின்னு. டீசல் ஓடிட்டு இருக்கு. எவ்வளோ பிடிக்குதுன்னு பார்ப்போம். டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. மொத்தம் 353 லிட்ரு. 354 வச்சுங்க. டீசல் ஃபுல் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். எங்கே போய் லோடு ஏற்ற போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பீச் ரோட்டில் ஆல்கார்கோன்னு ஒரு சேஃபஸ் இருக்குது. அங்கே போய் தான் லோடு ஏற்ற போகிறோம். ஆனால் அதுக்கும் பீச் ரோடு போகிற வரைக்கும் போகணும். லைன் எதுவும் நிற்குதா என்ன இதெல்லாம் தெரியல. டீசலு கம்மியாக தான் இருந்தது, அதனால தான் போட்டு போயிடணும். இல்லைனா லோடு ஏற்றிட்டு வந்து கூட போட்டுக்கலாம். ஏன்னா நின்றுக்கின்னு போச்சுன்னா நிற்காது. அதாவது ஃப்ளாட் ரோட்டில் போயிட்டு ஃப்ளாட் ரோட்லேயே வராமல் என்ன போயிட்டு வரும். ஏன்னா அப் அண்ட் டவுனில் சருவலாக சாய்ச்சா மாதிரி நிப்பாட்டிடுவோம் பார்த்தீங்களா. அந்தமாரி இடத்துல போய் நின்றுச்சுன்னா ஏற உறிஞ்சிடும் டக்குன்னு. அப்போ நம்மளுக்கு வேறு BS4 ஸ்டார்ட் பண்ணுறது கஷ்டம். அர்ஜென்ட்டுன்னு வேறு சொல்கிறாங்களே, என்ன கதைன்னு தெரில. மெட்டீரியல் அர்ஜென்ட்டா இல்லை போயிட்டு வர்றதே அர்ஜென்ட்டாக தான் இருக்குமா அப்படின்னு தெரியல. ரிட்டர்ன் வந்து எம்டி பாயிண்ட் டைம் இல்லைன்னா ரிட்டர்ன் வந்து எம்டி தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். பார்ப்போம். பில்லு இங்கே கிடையாது. பில்லு வந்து ஆல்கார்கோவில் வச்சுருக்காங்களாம். அங்கே போய் தான் பில்லே வாங்கணும். எண்ணூர் பிரிட்ஜு போகிறேன். இதில் இப்போ என்ன ஒரு கடுப்புனா ஆல்கார்கோவில் போயிட்டு அந்த பீச் ரோட்லேயே போயிட்டு டோல்கேட்டுன்ற இடத்துல போய் யூட்டர்ன் போட்டு வரணும். இல்லைனா ஆப்போசிட்டில் போகலாம். போலீஸ்கார் விட்டாங்கன்னா ஆப்போசிட்டில் போகலாம் சர்வீஸ் ரோட்டில். இல்லைனா போய் யூட்டர்னை போட்டு வர்றதுக்குள்ளே போதும் ஆகிடும். அது லைன் இல்லைன்னா ஈஸியாக போயிட்டு வந்துடலாம். லைன் இருந்ததுன்னா கஷ்டம். வந்து திருப்பிட்டோம்ப்பா ஆப்போசிட் சர்வீஸ் ரோட்டில். போலீஸ்கிட்ட சொல்லிவிட்டு சார் எம்டி வண்டி தான் சார் போகிறேன் சார் அப்படின்ட்டு. அதை போது பாருங்கள் ஹார்பர் லைனு. இல்லைனா அதில் போயிட்டு நம்ம யூட்டர்ன் போட்டு வரணும். அதில் யூட்டர்ன் போட்டு வர்றதுக்குள்ளே போதும் ஆகிடும். இந்த ரைட் சைடில் தெரியுது பாருங்க, அதான் ஆல்கார்கோ. எல்லாம் உள்ளே போகிறதுக்கு முட்டி நிற்குது. CFSக்குள்ளே வந்துட்டேன். போயிட்டு எங்கன்னா ஓரங்கட்டி நிப்பாட்டிட்டு வந்து பாஸ் போடுவோம். வண்டி ஓரங்கட்டி நிப்பாட்டியிருக்கேன். இங்கேயே ஒரு 5 வண்டிக்கிட்ட இருக்குது. அது இருக்க அந்த வண்டி, அதுக்கு பின்னாடி இருக்க 3 வண்டி, அந்த சைடில் நிற்கிற இந்த வண்டி எல்லாமே. இது இப்போ தான் சொல்கிறாங்க கம்பெனி எந்த கம்பெனின்னு தெரியாது. ஆக மொத்தம் ஹைதராபாத்து எந்த கம்பெனியும் தெரியாதுன்றாங்க. பில்லு வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியும். பில்லு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் போல். நம்ம கூட இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச பையனா அதோ முத்து மட்டும் தான் நம்ம கூட இருக்க ஆள். அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிட்டு வந்துட்டேன். மொத்தமாக 7 பேர் இங்கே இருக்கோம். மீதி இன்னும் எத்தனை வண்டி வருதுன்னா தெரில. ஆனால் அது அந்த கம்பெனிலாம் தெரில. அவங்களுக்கும் தெரில, எனக்கும் தெரில. பில்லு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அர்ஜென்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் நேரத்தோட பில்லு எடுத்துன்னு வந்து கொடுத்தா ஏற்றிட்டு போகலாம்ல. ஆனால் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. ரோட பேப்பரை கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு அப்புறம் ஏற்றுறதுக்கு டைம் ஆக்கி அதுக்கப்புறம் போயிட்டு சீக்கிரம் வான்னு அதுக்கப்புறம் சொல்லிட்டு இருப்பான். நம்மளுக்கு வந்த சோதனையை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் பில்லு வாங்கி வச்சுட்டு நின்றுருக்காங்க. வந்த 7 வண்டியில் 6 வண்டிக்கு பேப்பர் வந்துச்சு. என் வண்டிக்கு மட்டும் வரல. சபா
ஃபோன் வச்சு சொல்லியிருக்கேன். நான் 6 வண்டிக்கு வந்துருச்சு, என் வண்டிக்கு மட்டும் வரல, இந்த கேட்டு வரம்பான்னுன்றாங்க. இதில் எப்படின்னா பாக்ஸ் போய் தேடிட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி ஆர்டிஜியில் தான் ஏற்றுவாங்க. பாக்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு டோர் எந்த சைடில் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மஞ்சள் கலர் கோட்டுக்கும் வெள்ளை கலர் கோட்டுக்கும் நடுவில் நிப்பாட்டினா அதில் கீழே ஒருத்தர் இருக்கார்ல, அவர்கிட்ட போய் சொன்னோன்னா வந்து ஏற்றி விடுவாங்க. இதுவும் நம்ம கூட வந்த வண்டி தான், ஏற்றுறாங்க. முத்து கூட லோடு ஏற்றிட்டான், லோடு ஏற்றிட்டு கிளம்புறா. நம்மளுக்கு என்ன நிலமை ஆகுதுன்னு தெரியலையே. பத்தரை மணி பொழுது வானை பாக்ஸு லாஸ்ட்டில் 454. இதுவும் இல்லை, இதுவும் இல்லை. சாயந்தரம் கூப்பிட்டு வந்தாங்கன்னா பகலில் தேடி இருக்கலாம் பாக்ஸை. இந்த டைமில் தான் கொடுக்குறாங்க, என்ன பண்ணுறது. மேலே ஒரு சில இது அங்கேயாவது கொஞ்சம் லைட்டு இருக்குது, மற்ற இதெல்லாம் லைட்டே இல்லாத இடத்துலாம் கஷ்டம். வானை பாக்ஸ் தானே, அது எல்லாம் க்ரீன் கலரில் தான் இருக்கும். சரி, க்ரீன் கலர்ன்ற பாருங்க, ப்ளூ கலரில் இருக்கும். ஒரு சந்தா போய் தேட வேண்டியதுதான், வேறு வழி இல்லை. ஒரு சில பாக்ஸ் தான் மக்களே தெரியும், ஒரு சில ஹைட்டுக்கு மேலே தெரியாது இந்த டைமில். இந்த லைன் ஃபுல்லாக 20 ஃபீட்டாக இருக்கா, இந்த லைன் ஃபுல்லாக 40 ஃபீட் கண்டெய்னர். சரி, எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல. கண்டெய்னர் தேடுவோம் முதல்ல எங்கே இருக்குதுன்னு. வண்டி கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டியிருக்கேன். பாக்ஸையும் பார்த்தாச்சு. கொஞ்சம் நம்மளுக்கு சிஹெச் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார், அவரும் ஒரு பக்கம் தேடி கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுத்தாரு. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதோ இருக்கு பாருங்க, WHSU 2847454. டைம் பார்த்தீங்கன்னா 11:30 மணி ஆகுது. போயிட்டு அங்கே போயிட்டு பாஸ் போட்டுட்டு பாக்ஸ் தேடி வந்து நிப்பாட்டியிருக்கேன். அது கூட முன்னாடி இருக்குது பாக்ஸு, அதுக்கு இடையில ஒரு வண்டி நிற்குது. அந்த வண்டி ஏற்றிட்டு போனால் தான் நம்ம ஏற்ற முடியும். அது மாதிரியே பார்த்தீங்கன்னா ஆர்டிஜி இங்கே இல்லை, அதுவும் இருக்குது. அங்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வரும். எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. அந்த 6 வண்டி மட்டும் அப்போவே வந்தவுடனே ஏற்றிட்டு போயிடுச்சு. நம்மளுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது. சரி, என்ன பண்ணுறது. இதில் என்ன ஒன்றுன்னா அர்ஜென்ட்டுன்றாங்கல்ல, அதுதான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போவே கொடுத்துருந்தா கூட கொஞ்சம் தூரம் போயிருக்கலாம். இதுக்கு மேலே ஏற்றிக்கிட்டு வெளியே போய் இன்னும் அவுட் பண்ணுற இதெல்லாம் இருக்குது. வேறு எங்கேயோ போய் சீல்லாம் வாங்கிட்டு வரணும், அவ்வளோ சொல்லிட்டு இருக்காங்க. என்ன எதுன்னு பார்த்துட்டு தான் அவுட் பண்ணணும். சரி, முதல்ல ஆர்டிஜி வரட்டும், தூக்கி வைக்கட்டும், அதுக்கப்புறம் மீதி வேலையை பார்ப்போம். ஆர்டிஜி அங்கே வேலை செஞ்சிட்ருக்கு. அதனால் சாயந்தரம் எங்கன்னா வெளியே ஏற்றிட்டு வெளியே போயிட்டுனா முதல்ல போய் எங்கன்னா குளிக்கணும்னு நினச்சிட்டு உட்காந்துருந்தேன். கடைசியில் இவ்வளோ லேட் ஆக்கி விட்டாங்க. ரோட்டு ஓரத்துலேயே சர்வீஸ் ரோட்டில் நிப்பாட்டிருந்தோமா, ஒரே தூச்சி துப்பா அடித்து மண் தலையே ஃபுல்லாக ஒரு மாதிரி இருக்குது. பல பேர் ஓட்டுநரோட நிலைமையே இப்படி தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் என்ன ஒன்று நிறையா அந்த பப்ளிக் டாய்லெட்டு இதுமாரிலாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நிறையா கட்டி வச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஹார்பர் லைனில் வந்து போகிறதுக்கு யாருக்கும் எந்த ஒரு வசதியும் இருக்காது. டாய்லெட்டோ இல்லை குளிக்க எதுக்குமே வழி இருக்காது. எங்கன்னா ஒரு இடம் மட்டும் இந்த காசிமேடு பிரிட்ஜுக்கிட்ட போனோன்னா டாய்லெட் இருக்கும், ஆனால் அங்கேயும் குளிக்க முடியாது, டாய்லெட் மட்டும்தான். வேறு இன்னும் ஒரு 4-5 கட்டி விட்டா நல்லா தான் இருக்கும். ஃப்ரீயாக கூட தேவையில்ல, 10 ரூபா 20 ரூபா காசு கொடுத்து போனாலும் எல்லாரும் போய் யூஸ் பண்ணிவிட்டு குளிக்கிறதுனா குளிச்சுட்டு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்தமாரி கூட வழி இல்லாத இருக்குது. டிஓ டேட்டு 12 மணியோட முடியுது. இன்னும் ஒரு 20 நிமிஷம் தான் இருக்குது 12 மணி ஆக.
அதுக்குள்ளே போயிட்டு இந்த பில்லில் போயிட்டு சைன் வாங்கிட்டு வரணுமா, அதுதான் போயிட்டுருக்கேன். ஆல்கார்கோ டெர்மினல் உள்ள பேப்பர் கொடுத்துருக்கேன். போய் சைன் வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த வண்டி ஏற்றுறாங்க. ஏற்றி முடிச்ச உடனே நம்மளுக்கு ஏற்றுவாங்க. நமக்கு தான் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. லோடு ஏற்றியாச்சு. ரைட், கேட் அவுட் பண்ணலாம் போயிட்டு. கேட் அவுட் பண்ணியாச்சு. ஹார்பர் லைன் நிற்குதுன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை நம்ம வந்தது கொஞ்சம் பரவாயில்ல. ஃபுல்லாக லைன் நிற்குது. எது வரைக்கும் நிற்குதுன்னு தெரியல. நான் வரும்போதே நின்றுட்டு தான் இருந்தது. இப்போ எப்படியும் சத்தியமூர்த்தி நகரம் இல்லை எம்எஃப்எல் டேர்னிங் வரைக்கும் கூட நிற்கலாம். இந்த கார் ஏற்றிட்டு இந்த வண்டி வந்துருச்சியா, இது வேற இன்னும் 2 பயங்கரமாக டிராஃபிக்கில் இருக்கும். டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி. சத்தியமூர்த்தி நகர்கிட்ட வரேன். இங்கே டீ கடை இருக்கும். நைட்டில் அது 1 மணிக்கு இருக்குமான்னு டவுட்டு தான். ஆனால் ஒரு 3-4 மணி நேரம் தான். அந்த 12 மணிக்குள்ளே நிப்பாட்டிட்டு திரும்ப 4 மணிக்கு எஞ்சி ஆரம்பிப்பாங்க. அதனால் இப்போ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தான். பார்க்கலாம் இருக்குதான். எதுவும் இல்லை. நைட் டைம் தானே, நேராக மீஞ்சி ஒரு பொன்னேரி ஊருக்குள்ளே போய் போயிடலாம். 2 டோல்கேட் அது கட்டாகும். ஒன்றும் உள்ள ரோடு சரியில்லை. இருந்தாலும் எதையாவது கொஞ்சம் சமாளித்து போக வேண்டியதுதான். தூய்மை பணியாளர்கள் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்க இந்த டைம்லையும். ஹைவேஸ் வந்தாச்சு. அப்படியே ஜாயின் பண்ணி போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். இது வேற அவங்க அர்ஜென்ட்டுன்றாங்க, என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. நம்ம வண்டி வேற பார்த்தீங்கன்னா கட்டு ஜாஸ்தியாக இருக்கா. பட்டை பேக்கில் இருக்கிற பட்டை வந்து இப்போ நம்ம லோடு ஏற்றி வச்சுன்னா வெயிட்டுக்கு அம்முங்கும் நார்மல் வண்டியாக இருந்தால். பின்னாடியே அதிகமாக இருக்கிறதால அது ரவை கூட அப்படியே எப்படின்னா ஒரு இப்போ கண்டெய்னர் தூக்கி கல் மேலே வச்சா எப்படி நிற்கார், ரவை கூட ஆக்ஷனே ஆகாத அந்த மாரி கணக்கு தான். இப்போ அந்த மாரி இருக்கிறதால நம்மளுக்கு எந்த வெயிட் வச்சாலும் எந்த லோடு ஏற்றினாலும் ஃப்ரண்ட் வெயிட் ஆகிடுது. ஆல்ரெடி இந்த இது இப்போ அந்த கம்பெனியாக இருந்து கண்ணாடி சோலார் பேனல் கண்ணாடியாக இருந்ததுன்னா இது ஆல்ரெடி ஃப்ரண்ட் வெயிட் தான் வருமே. ஏன்னா ஃப்ரண்ட்டில் தான் ஒரு 2 பேலட்லேருந்து 4 பேலட் வரைக்கும் வைப்பாங்க. அதுவே ஃப்ரண்ட் வெயிட்டாக இருக்கும். நம்மளது ஆல்ரெடி பேக்கில் தூக்கிக்கிட்டு ஃப்ரண்ட்டில் அமைக்கிட்டு இருக்கிறதால ஃப்ரண்ட் வெயிட்டாக தான் வருது. இது எவ்வளோ இப்போ வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது 26+. அப்படியா மொத்தமாக சேர்த்து கணக்கு போட்டோன்னா வண்டியோடு சேர்த்து 40 டன்னுக்கிட்ட வரும். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம போனதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து 23+. இதை விட ஒரு 3 டன்னு இல்லை 3.5 டன்னு இல்லை 4 டன்னு அதுக்குள்ளே கம்மியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் வெயிட்டும் ஜாஸ்தியாக எடுத்துகிட்டு போகிறோம். அதே கம்பெனி பேர் போட்டிருக்கு. ஆனால் அங்கே போனால் பில்லு மாற்றி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எது உண்மை கதைன்னு தெரியல. சரி ரைட்டு, எதுவாக இருந்தாலும் என்ன ஆகுது, போய் இந்த ட்ரிப்புக்கு மைலேஜ் செக் பண்ணுவோம். எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் சூலூர்பேட்டை டோல்கேட்டு கிட்ட வரேன். இந்த பக்கம் யாரும் இல்லை. அந்த பக்கம் பார்ப்போம். இந்த பக்கமும் யாரும் இல்லாத மாதிரி தான் இருக்குது. எல்லாம் கவர்மெண்ட்டுக்கிட்ட சொல்லி அவங்ககிட்ட இருக்கிற காரை பிடுங்க சொல்லணும். காரில் தான் கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுக்கிட்டு வசூல் வேட்டையை ஆரம்பிச்சுன்னுக்குறாங்க. யாரும் இல்லை. சரி போகலாம் தொடர்ந்து. டைம் காலையில் 5 மணி ஆகுது. இப்போ நானும் ஒயிட் கலர் லைட்டு போட்டேன். வரவங்க எல்லாம் ஆப்போசிட்டில் எல்லாம் வெள்ளை கலர் எல்இடி, அதுவும் 4 எல்இடி லைட்டு வாங்கி மாட்டிட்டு வராங்க. நான் என்ன வருதுப்பா, சரி ரைட்டு அவங்கெல்லாம் யோசிக்கவே இல்லை நம்மளும் இது பண்ணுறோன்னு சொல்லிட்டு போட்டு விட்டேன். ஆனால் ரொம்ப நேரம் போட மாட்டேன். சும்மா போட்டால் அதாவது மஞ்சள் கலர் லைட்டுக்கும் இதுக்கும் கொஞ்சம் நம்மளுக்கு வீடியோவில் எப்படி டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு பார்க்கலான்னு போட்டேன்.
எல்இடி லைட் ஆஃப் பண்ற பாருங்க, அப்போ எப்படி இருக்குன்னு பாப்போமா. எப்படி இருக்கு? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குல்ல. எங்க போயிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா நெல்லூர் கிட்ட, நெல்லூர் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கு. கூடூர் தாண்டி போயிட்டு இருக்கேன். லாரிகளில் கொண்டு வந்து விட்டுருக்கு பாருங்க வண்டி. இறங்கும் போது அப்படியே அணைச்சிக்கிட்டே வந்திருப்பான், விட்டுட்டு இருப்பாங்க ஆளு. அப்படி எல்லாம் தூக்கத்திலையா இருக்கும். போன லோடு பார்த்தீங்கன்னா நெல்லூர்லேருந்து ஏற்றிட்டு போயிருப்போம் ரிட்டர்னு. நெல்லூர்லேருந்து அரிசி ஏற்றிக்கிட்டு விருதாச்சலத்தில் போய் இறங்கிட்டு வந்துருப்போம். அது இப்போ ஒரு மேம்பாலம் வரும், அந்த மேம்பாலத்துக்கு உள்ளே தான் போகணும். ஆனால் இங்கேருந்து கீழே ஏறவோ வழி கிடையாது. இந்த மேம்பாலத்துக்கு கீழே தான் நம்ம ரைட்டில் போயிருப்போம். இங்கே சர்வீஸ் ரோடு எதுவுமே கிடையாது. ஆப்போசிட்டில் வந்து மண் பாதையிலே போயிட்டு அப்படி போய் யூட்டர்ன் போட்டு வந்தது. பாலம் கட்டும் போதே இறங்கி ஏறதுக்கு ஒரு வழி போட்டுருக்கூடாது. காவேரி கிட்ட வந்துட்டேன். கௌரவரம் ஹைவே பார்க்கிங் இருக்குது, உள்ளே விடலான்னா இவங்க வர அவசரம்ன்றாங்க. சரி போயிட்டு முன்னாடி போயிட்டு நிப்பாட்டுவோம் கொஞ்ச நேரம். எதுவும் வாங்க வேண்டியது இருக்குதான்னு பார்த்தா கூட இவங்க ஒன்றும் அட்வான்ஸே போடல, டோல்கேட்டுக்கும் போடல, ஒன்றும் போடல. நெட்லே இருந்து ரீசார்ஜ் பண்ணது அமௌண்ட்டை வச்சு வந்துட்டு இருக்கேன். மக்களே, நம்ம வண்டி இங்கே நிற்குதா? இதோ நிற்கிது பாருங்க. நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் ஓட்டிகிட்டு இருந்த பழைய வண்டி 1356 வடக்கு நண்பர் கையில் போயிடுச்சு. வடக்கு நண்பர் கைக்கு போய்விட்டது. இதே வந்து நிப்பாட்டிட்டு ஒரு குழியில் போட்டேன். அதான் பார்த்தேன், என்னடா நம்ம வண்டி மாதிரியே தெரியுது அப்படின்னு பார்த்தேன். ரைட்டு, நாக்பூர் போகுது போல வண்டி. வடக்கு நண்பர்கள் தான் புதிதாக இருக்கிறார்கள். டீக்கல்ல உட்காந்துக்கிறான் அந்த வண்டி எடுத்துன்னு அந்த டிரைவர். சரி, என்ன பண்ண போகுது, யாருன்னு ஆளுன்னு தெரியல. பழைய ஆளா இருந்தா ஏதோ கொஞ்சம் தெரியும். உங்ககிட்ட போய் என்ன பேசுறது? சரி இப்போ நம்ம கையில இருந்த வரைக்கும் கொஞ்சம் பார்த்து வச்சிருந்தேன். இப்போ வடக்கு நண்பர் கையில போயிட்டா அது வந்து என்ன பண்ணுன்னா ஒரே ஆளே உட்காந்து ஓட்ட மாட்டாங்க. அதே வேற ஒருத்தரா மாற்றி மாற்றி பக்கம் ஓட்டி கட்டிட்டு அப்படியே நான் போட்டு கேட்டேன். ஆனால் கண்டிப்பாக அங்கேருந்து வரும்போது எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வச்சுட்டு வந்தது வண்டி. அதெல்லாம் திரும்ப போயிட்டு நான் போயிட்டு சொல்லி இந்த பிரச்சனைலாம் இருக்குது, இதெல்லாம் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லோடு ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ண வச்சுட்டா அப்படி வேற ஆளுங்க மாற்றி விட்டோம்னா இல்லை அது மாதிரி மாற்றிட்டாங்க. பிரச்சனையை சொல்லி சரி பண்ணி விட்டாச்சு. என்னவும் சொன்னேன், இருந்தாலும் சரி செட்டுக்கு வந்து வேலை பார்க்காத அப்படியே எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அதெல்லாம் சொல்லி ரெடி பண்ணியாச்சு. இப்போ வடக்கு நண்பர் கையில் இருக்கு. ஒங்கோல் 36 கிலோமீட்டர் இருக்கு. வரும்போது பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் கண்ணு சொக்கிட்டே இருந்தது. சரி பல பலன்னு விடிஞ்ச உடனே தூக்கம் வர்றது நின்று போச்சு. அதுக்கப்புறம் இப்போ குளிக்காதே இருந்துருக்கலாம் போல. இது குளிச்ச உடனே இன்னும் பயங்கரமாக சொக்குது. என்ன பண்ணுறது, எதுக்கும் வழி இல்லாத இப்போ இருக்கு. ஆல்ரெடி எல்லாம் 5 மணிக்கே ஏற்றிட்டு போன வண்டிலாம் முன்னாடி போயிட்டு இருக்கு. எப்படியோ அவங்க முன்னாடி போய் இறக்கினாலும் மொத்தமாக இறக்க மாட்டான், தனித்தனியாக தான் இருக்குவாங்க. இங்கே போனால் தான் தெரியும். ஆல்ரெடி முன்னாடி எதனா வண்டி இருக்கா, வண்டி இருந்ததுன்னா ஏன் அர்ஜென்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை வேறு எதனா மெட்டீரியலாக இருக்குமோ. தினைக்கும் பார்த்தீங்கன்னா காலைல இன்னும் டிஃபன் கூட சாப்பிடவே இல்லை. சாப்பிட்டா இன்னும் 2 பயங்கரமாக வரும். வண்டி ஓட்ட முடியாத அளவுக்கு. என்ன பண்ணுறது, அப்படியே போவோம், கொஞ்சம் தூரம் பார்க்கலாம். வெயில் அந்த அளவுக்கு இல்லை மக்களே. இன்னும் சூரிய வெயில் வரல. அதாவது டைம் ஆயிடுச்சு, மணி 9 மணிக்கிட்ட ஆக போகுது. ஆனால் வெயில் இன்னும் வரல. கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கா, அப்படி இருக்கு. ஆனால் ஊம வெயில் அடிக்குது, அதான் உண்மை.
எனக்கு ஃப்ரண்ட் வெயிட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். போன தடவை வரும்போது ஆள் இருந்தாங்க, இப்போ இருக்கிறாங்களா தெரியலையே. இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆந்திராவில் ஒரு டோல்கேட்டும் கடந்து போகிறதுக்குள்ள பக்கு பக்கு இருக்குது. ஏன்னா எந்த டோல்கேட்டாண்ட ஆட்டி நிற்கிறாங்கன்னே தெரிய மாதிரி. வரும்போது பார்த்தீங்கன்னா போன திரும்பி வரும்போது இதில் இருந்தாங்க, ஆட்டி இருப்பாங்க, காசு கொடுத்துட்டு போனேன். அங்கேயும் இருப்பாங்க. அது பாடுற மாதிரி ஆகிப்போச்சு இப்போ பெரியகுட்லா டோல்கேட்டு. எனி டைம் 24 hours 2 பேர் ஷிஃப்ட் மாற்றி இருக்கிறாங்க. யாராவது ஒருத்தவங்க போய் நின்றுக்கிறாங்கப்பா டோல்கேட்டில். அடிக்கலான்னு பார்த்தேன். மூணு லைனை வந்து காருக்குன்னு மூடி வச்சுக்கிறாங்க. அது ஒரு கார் கூட கிடையாது. இந்த பக்கம் பஸ்ஸு, லாரி, சின்ன வண்டிக்கு எல்லாம் லைன் நிற்கிது. ஒரு கார் போகுது அந்த பக்கம். எதுக்கு காருக்குன்னு 3 ட்ராக்கை மூடி வச்சுக்கிறாங்க? அதுவும் மேலே இரும்பு வளைய இது வேற. அது போட்டாங்கன்னா வண்டி எதுவும் உள்ள கட்டும். ஓப்பன் ஆயிடுச்சு. ஆள் யாரும் இல்லை. அடுத்து அமெரிக்க டோல்கேட் தான். அந்த டோல்கேட் தான் பாஸ் ஆகாது. எனக்கு காசு இல்லை. ஃபோன் அடிக்கணும். கொஞ்சம் தூரம் போயிட்டு லெஃப்ட் எடுக்கணும். டயரு பயங்கரமா சுடுது. ஃப்ரண்ட் வெயிட் தான் மக்களே. இது ஃப்ரண்ட் டயர் இந்த அளவுக்கு சுடுது. ஃப்ரண்ட் வெயிட் நார்மல் வெயிட்டே ஏற்றினாலும், லோடே ஏற்றினாலும், ஃப்ளாட்டான லோடே ஏற்றினாலும் நம்மளுக்கு ஃப்ரண்ட் வெயிட் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இது ஃப்ரண்ட் வெயிட்டு தான் ஏற்றிருக்காங்க. அதான் பயங்கர சுடுது. இது உள் டயர் மட்டும் அதிகமாக சுடுது. ஃப்ரண்ட் டயர் கொஞ்சம் கம்மி தான். கொஞ்சம் கம்மிலாம் இல்லை, அதுவும் சுடுதான். அதே சேம் தான். இந்த டயர் நல்லா உட்காந்துருக்கு. இது கொஞ்சம் மீடியம். பின்னாடிலாம் கொஞ்சம் தான் ஃப்ரண்ட் வெயிட்டு. ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரமாவது டயருக்கெல்லாம் கொஞ்சம் பிரேக் விடுவோம், இன்ஜினுக்கு சேர்த்து. நல்லா காற்று அடிக்குது. ரைட், ஒரு 1/4 மணி நேரம் நிப்பாட்டினா கிளம்பலாம். அந்த மலையோட முடிவில் அப்படியே லெஃப்ட் எடுக்கணும். இந்த மலையே பாருங்க கொஞ்சமா காணாம போயிட்டு இருக்கு.
ரோட தாண்டி அதான் நான் போனோம். எல்லா இடத்துலயும் இங்க ரோடு போட்டு வச்சிருக்காங்க. ஆனா இந்த லைன்ல ஒரு குறிப்பிட்ட இடம் மட்டும் கொஞ்சம் ரோடே போடாத அப்படியே தான் கிடக்குது கடப்புல. ஏன்னு தெரியல. சரி, இந்த ரோடு அகலப்படுத்த முடியல, சரி பரவாயில்ல. ஆனா இந்த தார் ரோட்டையாவது கொஞ்சம் போட்டு விடலாம்ல, அதையும் போட மாட்டேங்கிறாங்க. குறிப்பிட்ட இந்த சின்ன இடம் மட்டும் அப்படியே விட்டாங்க. இதை தாண்டனா இன்னொரு பிட்டு வரும் அதே மாதிரி. டிராக்டரே சரசார் இருந்தா போகுது. டாட்டா வண்டி பிக்கப் அளவுக்குலாம் வரல. அந்த பக்கம் ரோடே கிடையாது, சும்மா கிடக்குது. ஆனா தார் ரோடு போட்டிருக்காங்க. பல எஸ்ஐவி ரவுண்டு பிட்டு எப்படி குறைஞ்சி போய் கிடக்குமா அது மாதிரி கிடக்குது. இதுல ஒன்வே பண்ணி வச்சிருக்காங்க அப்படியே. இதுல வேற 2 பக்கம் போர்டு வேற. அந்த பக்கம் டோல் ரோடு எண்டு, இந்த பக்கம் டோல் ரோடு ஸ்டார்ட். டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி ஆகுது. சாப்பிட்டா தூக்கம் வரும்னு காலையிலே சாப்பிடல, மதியமாவது சாப்பிட்டான். ஆனால் அங்கே தாபா ஹோட்டல் தானே இருக்கும். இன்னொரு 25 கிலோமீட்டர் போகணும் தாபா ஹோட்டலுக்கு. நாங்கள் போயிட்டு என்ன கிடைக்குதுன்னு பார்த்து சாப்பிடுவோம். அதுக்கு மேலே சாப்பிடாத போயிட்டு தூக்கம் வந்தால் ஒரு 1 ஹவர் எங்கன்னா நிப்பாட்டுவோமே. ஒரே ஐடியாக ஓட்டிக்கிட்டே இருக்க முடியல, உடம்புலாம் டயர்டாகுது. உடம்பு டயர்டு ஒரு பக்கம், கண்ணு எரிச்சல் தான் அதிகமாக இருக்கும். ஆச்சு. ட்ரைலர் மட்டும் தொங்கின்னு இருக்குது, ஜீப்பு காணோம். பள்ளத்தில் இறங்கிட்டாங்களா, சர்வீஸ் பண்ண எடுத்து போயிட்டாங்களோ, அது மாதிரி தான் தெரிஞ்சுது. இந்த லைனில் நிறையா சாப்பாடு கடைங்க இருந்தது. அதாவது தாபா ஹோட்டல் மாதிரி ஹோட்டலில் சாப்பாடு, ஆந்திரா சாப்பாடு கிடைக்கும். ஆனால் இப்போ நிறையா கடைகளை மூட்டாங்க. ஆந்திராலே இப்போ ஆந்திரா சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது. இப்போ தாபா ஹோட்டலு ஏதோ இருக்கு ஆப்போசிட்ல. எம்டி வண்டியாக இருந்ததுன்னா அந்த பக்கம் கொண்டு போய் விடலாம். லோடு வண்டி எங்கே கொண்டு போய் விடுறது? இங்கே ஹோட்டல் இருக்கா? இங்கே சாப்பாடு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதில் சாப்பாடு இருக்கும். இன்ஜின்லேருந்து வரா மாதிரியே அனலா அடிக்குது. பக்கத்தில் போய் நின்ன உடனே இங்கே ஏற்கனவே நான் சாப்பிட்ருக்கேன். சாப்பாடு இவங்க டக்குன்னு என்றைக்கா ஒரு நாள் தான் திறக்கிறாங்க, எல்லாம் லீவ் விட்டுறாங்க. இல்லைன்னா அது தாபா ஹோட்டலில் போய் சாப்பிட்ற மாதிரி இருந்திருக்கும். சரி, இங்கே சாப்பிடுவாங்க. ஆந்திரா சாப்பாடு சாப்பிடுவோமா?
ஒரு 2 வச்சுட்டு போயிடும். திரும்ப திரும்ப கூப்பிட்ற மாதிரி. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பப்பு நிறையாவே வாங்கிட்டேன். இது வந்து காரம், இது கோஸு, இது வெண்டைக்காய் குழம்பு மாதிரி. இந்த பக்கம் வச்சாங்க, அந்த பக்கம் தள்ளி விட்டேன். வேணாம் இப்போ சாப்பிட்டு வாங்கிக்கிறேன். சாப்பிடலாம். எல்லா இடத்துலையும் பச்சை மிளகா ஸ்பெஷல் பார்த்து நம்ம வாயில் போடணும்னா காரம் தாங்க முடியாது. பச்சை மிளகா பப்பு போல இருக்கு. பச்சை மிளகாயே கிடைக்கல, ஆனால் அந்த காரம் சாப்பிடலாம் மக்களே. நல்லா இருக்கு. என்ன இருக்கு, பப்பு தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். பப்பு அது அவ்வளோதான். அதை விட்ட தயிர். நம்ம ஒரு மாதிரி ரசம் சாம்பார்லாம் இருக்காது. சாப்பிட்டு முடிப்போம். நல்லா சாப்பாடு சாப்பிட்டு வந்துட்ட மக்களே. ஆந்திரா சாப்பாடு பப்பு, இந்த ரசம் தயிர், ரசம் சாம்பார்லாம் வந்து நம்ம ஊர் மாதிரி இருக்காது, ஓரளவுக்கு தான் இருக்கும். அதனால அதுக்கு ஒரு சின்னதா ஒரு இது என்னன்னா, பப்பு நல்லா இருந்ததுன்னா அதுலயே வந்து கொஞ்சம் வாங்கி ரசத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை விட்டா தயிர், அவ்வளவுதான். 800 ரூபா தான் சாப்பாடு. சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அவரே ஃபுல்லா இருக்கா. இதுக்கு மேலதான் சரி எவ்வளவு தூரம் வண்டி ஓட போகுதுங்க. சரி பாப்பா முடிச்சாலும் போவோம். ஏன்னா எல்லா வண்டியும் போயிடுச்சு, எல்லா வண்டியும் முன்னாடி போயிடுச்சு இல்லையா. நான் தான் கட்சி வண்டி. அது இன்னும் தெரியல பாருங்க. இப்போ எப்போ போனாலும் நான் தான் கட்சி வண்டியா போறேன். ஒண்ணு ஏத்த போற இடத்துல லேட் ஆயிடுது. அப்படி இல்லைன்னா வேற எதுனா வந்து சிக்கல்ல போய் விட்டுருது. போய் பார்க்கலாம். கொஞ்சம் அளவுக்கு ஓட்டம் அதான் லைட்டா அப்படியே கண்ணை கட்டுற மாதிரி இருக்குது. டெஸ்டினேஷன் போய் சேர்றதுக்குள்ள இந்த தூக்கத்தை சமாளிக்கிறது ஒரு கஷ்டம். நைட் டைம்னா முடியவே முடியாது. பகல்னா கூட நான் ஒரு மேனேஜ் பண்ணலாம். நான் ஒரு வியூ பார்த்துக்கிட்டோ இல்லை வேற எது மேலேயாவது மைண்டை கொண்டு போயிட்டு எப்படியாவது கொஞ்சம் எஸ்கேப் பார்க்கலாம். நைட் டைம்லாம் வாய்ப்பே இல்லை. முன்னாடி ஏதோ ஆள் வேட்டை நடக்குது போலயே. யாருன்னு தெரியலையே. போலீஸா ஆர்டிஓவா? பாடி வண்டியை தான் நிப்பாட்டுறாங்க. அது என்ன பாடி வண்டியை மட்டும் நிப்பாட்டுறாங்க தெரியலையே. என்னை நிப்பாட்ட சொல்லுவாங்களோன்னு நினைச்சேன். ரைட், பரவாயில்ல. அதான் அங்க ஒருத்தர் இருக்கிறாரு அடுத்த டோல்கேட்டு. இந்த ரயில்வே பிரிட்ஜு வரும். இடம் இருந்தா கொஞ்ச நேரம் ஓரம் கட்டுவோம்.
ஓகே மக்களே, இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.